வணக்கம் 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 ஜீ தமிழர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் ரசிகர்களுக்கும் ஆரம்பித்த அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை ஹோம் மினிஸ்டர்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹோம் மினிஸ்டருக்கு இடையில இருக்க திறமைகள் எல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வரதான் நம்முடைய ஹோம் மினிஸ்டரோட ஸ்பெஷலான எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க ஊருக்கு எப்போ வருவீங்க, எங்க ஊருக்கு எப்போ வருவீங்க, எங்க அபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லி என்னை பார்க்குற இடம்லாம் வந்து திட்டுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் நான். எதனால வந்து சேனலுக்கு ஒரு லெட்டர் போடுங்க, வந்து நாங்கள் ஆர்டர் படி வந்துகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஊரா. பாருங்க இவங்களால வெயிட் பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமான்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா முடிஞ்சு போச்சு. இல்ல சொல்லுங்க. இல்ல. சோ இந்த ஹோம் மினிஸ்டர்ஸ் யாரும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த பக்கம் வந்து பேர் சொல்ல போறீங்க. நீங்க எந்த ஊர், சொந்த ஊர் சொல்ல போறீங்க? கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி மாறே. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சரி. எந்த ஊர் நீங்க சொந்த ஊர்? திருவான்மியூர் தான். திருவான்மியூர். ஓகே. மேடம் ஜெயந்தி. ஜெயந்தி. ஜெயந்தி எந்த ஊர்? அடையார். அடையார். அடையார் ஊர் ஆகிட்டாங்க. சாஸ்திரி. சரி. சாஸ்திரி தெரு 7th லைன். சரி 7th லைன் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா வீட்டு பத்திரம் எழுதி கையில் கொடுக்க போறோம். நீங்க சொல்லுங்க. ஜெரீனா நாகர்கோயில். ஜெரீனா நாகர்கோயில். ரைட். பரிமளா கோயம்புத்தூர். பரிமளா கோயம்புத்தூர். கமலா. கமலா கும்பகோணம். 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 சார் எல்லா ஊரும் வந்து இருக்கீங்களே. திருவியாமூர், அடையூர், நாகர்கோயில், இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர், கும்பகோணம், எல்லா ஊரும் கலந்து இருக்கு. இன்னைக்கு வந்து எபிசோடு எல்லா ஊர்லயும் கூப்பிட்டுட்டே இருந்தீங்களா? எல்லா ஊரையும் இப்படி நம்ம சேர்த்துட்டோம். ரைட். உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகமா கோவம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையா சொல்லணும். ஒவ்வொரு ஆளும் சொல்ல போறீங்க. இந்த பக்கம் தான் ஆரம்பிக்க போறாங்க. திருவான்மியூர் மிஸ் திருவான்மியூர் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அமைதியா இருந்துருவேன். பையே அமைதியா இருக்க ஆளு எங்களுக்கு தெரியாது. எத்தனை பாத்திரத்தை தூக்கி போடுவீங்க, எதை தூக்கி உடப்பீங்க? சான்ஸே இல்ல. அமைதியா தான் இருப்பேன். அமைதியா இருந்துருவீங்க. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கண்டுக்க மாட்டேன் யாரையுமே. ரோட்ல யார் போனாலும் சரி, பஸ் போனாலும் சரி, கார் போனாலும் சரி, கண்டுக்கிறதே இல்ல. போயிட்டே இருக்கு. ரைட். நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ரொம்ப கோவம் வந்துருச்சு. பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் இருந்தா அடிப்பேன். அவ்வளவுதான். யார் மேல தப்பு இருந்தாலும் அவரதான் அடிக்கடி. யார் மேல தப்பு இருந்தாலும் பக்கத்துல வீட்டுக்காரர் இருந்தாருன்னா சலார் சலார்னு வாங்குவார். திருமணமா எத்தனை வருஷமாச்சு? 10 வருஷமா மடிச்சு அடி வாங்கிட்டு தாங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க மேடம். நாகர்கோயில் மேடம். ரொம்ப கோவம் மண்டையில கொட்டுவேன். யாரு கோவப்படுத்துறாங்களோ அவங்கள. யாரு கோவப்படுத்துறாங்களோ அவங்க மண்டையில நறுக்குன்னு கோவப்படுத்தேன். நீங்க எதுக்கு உங்க தலையிலுங்க, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிக்கிறேன். ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு அடி. ஒரு அடி எங்க? கன்னத்துல பலார்னு. எங்க தோணுது அங்க. எங்க தோணுது கைக்கு சாப்பிட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க கோயம்புத்தூர் மேம். யாருனால கோவம் வருதோ அவங்கள அடிப்பேன். அடிப்பீங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷம். திட்டுவேன் அடிப்பேன். திட்டுவீங்க அடிப்பீங்க. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா? ரொம்ப கோவம் வந்தாலும் மெதுவா கோவம் வந்தாலும் அதேதான். எப்படி வந்தாலும் ஒரே ரேஷியோ தான். பாகுபாடு இல்லாம, பாரபட்சம் இல்லாம கொட்டுறது திட்டுறது. வெரி குட். நீங்க சொல்லுங்க. கோபம் வரும், அடக்கி வச்சுப்பேன். அடக்கி வச்சுப்பீங்களா? எப்ப வெளிப்படுவீங்க? வெளிப்படுத்தவே மாட்டீங்களா? ரொம்ப கோபம் தான். ரொம்ப கோபம் தான். யார்ட்டையும் காட்ட மாட்டேன். அப்படியா? நிஜமாவா? நிஜமாவே கேட்கிறேன் உங்க பையன் கிட்ட. ரொம்ப கோபம் வந்தாலும் யார்ட்டையும் ஒண்ணு சொல்ல மாட்டேன். கேம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கேம் எடுத்துருவாங்க. சீக்கிரம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வந்து ரியாலிட்டி ஷோல மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேம்லாம் வச்சாங்கன்னா புதுசா ஒரு பேர் வைப்போம். பேஸ்டை எடுத்து மூஞ்சில ஒட்டிக்கோ, பாலை எடுத்துட்டு ஓடிக்கோ. இந்த கேம் பேர் ஓகேங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சொன்னோன்னே இதை எடுத்து நீங்க உங்க முகங்கள்ல எங்க வேணாலும் உங்களை அழகுபடுத்திக்கலாம். அழகுபடுத்திட்டு மேல கிட்டே பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும். பால் எடுத்து மூஞ்சில ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? பின்னாடி கை கட்டிட்டு நடந்து போனோம். போகும்போது கையை வச்சு பிடிச்சிக்கூடாது. அங்க போனதுக்கு அப்புறம் பால் எடுத்து போட்டுக்கணும். 60 seconds டைம்ல யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால்ஸ் உங்க பேஸ்கெட்ல சிக்கிறீங்களோ அதுல 4 பேர் செலக்ட் ஆக போறீங்க. ஒரே ஒருத்தவங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் இருக்கு காத்துக்கிட்டு. ஓகேங்களா? செகண்ட் பால் வந்து ஒட்டும் போது இந்த லைனுக்கு உள்ள வந்தா நீங்க ஒட்டணும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ரெடியா? ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே கீழே மைக்கை சும்மா தட்டி விட்டுருங்க. ஆமா, ஏன்னா சும்மா விலை கம்மி தான் அந்த மைக்கு, அதனால தட்டி விட்டுருங்க. எல்லா கோமிடிச்சரும் நெத்தியில தான் ஒட்டிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி அடேங்கப்பா. 27 ஒட்டுவேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் எடுத்து போக கூடாது.
வரேம்மா. இது புதுசா இருக்கே. இருபத்தி 7 எடுக்க முடியவில்லையா? 7வது எடுத்துக்கொள்ளுங்களேன். சுவாமி நாதா. ஆஹா வரேப்பா. என்ன ஒரு பாலுக்கு யூஸ் அண்ட் த்ரோ டேப்பா ஒட்டி வச்சிருக்கோம் நாங்க. The countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவ்வளவுதான். ஹலோ 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 இந்த அதை எடுத்துரும். ஆமாமா ஏற்கனவே ஒன்று எடுத்து தெரியும். இருங்க. ஐயோ எப்படி இருக்கு? எக்ஸசைஸா இருக்கு. எக்ஸசைஸா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க 4 தடவை போனாலும் நறுக்குன்னு போயிட்டு வந்தீங்க. மொத்தமா தூக்கிட்டு கூடையில தூக்கிட்டு போயிட்டு வந்துரு. ரைட், அவங்க பாஸ்கெட் எடுத்துருவாங்க பாப்பா. சோ யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஓடி பார்க்க போறாங்க? ஏன் பாயிண்ட் கம்மியா இருந்துச்சா? ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு பேச்ச காலி பண்ணிட்டு இருந்தம்மா. இந்த ஒட்டிட்டு வர மாட்டேங்குது. சோ இது 5 பாயிண்ட்ஸ். points. 1, 2, 3, 4, 5, 7, 6, 7 points. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏன் 4 தான் எடுத்தீர்கள்? ஒரே முறையில் 27 எடுத்து செல்ல தயாராக இருந்த நீங்கள் ஏன் 4 மட்டும் எடுத்து சென்றீர்கள்? மைக்கை கொடுங்கள், காரணம் சொல்லுங்களேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 2, 3, 4 பாயிண்ட்ஸ். சூப்பர். 27 டைம் முடிஞ்சிருக்கும். 2, 4, 6, 8, 9 பாயிண்ட்ஸ். சூப்பர். சோ யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் பாப்போம் மேடம்? 5, 4, 9, 7, 4. சோ இப்ப 2 பேர் 4 பாயிண்ட்ஸ் இருக்கீங்கல்ல? ப்ளீஸ் மேடம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். நீங்கள் சோ 2 பேர்ல ஒருத்தவங்களை செலக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தான் கலெக்ட் ஆச்சு. ரைட், இந்த காயின் வச்சுக்குவோம். சோ டாஸ் போட போறோம். சோ யார் கேக்குறா? ஹெட், டெயில், ஹெட். ஹெட்டா? நீங்க எப்படி ஹெட் கேப்பீங்க? அவங்க தான் ஹெட் கேட்டாங்களே. விவேக் சார் உங்களை மாதிரியே தான் சிரிப்பாரு. ரைட், போமா. சோ டெயில் வந்துருச்சு. எப்படி ஒரு சிரிப்பு பாருங்க. நல்லா கேட்டு கொடுங்க. சோ மேடம் வாங்க மேடம். சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா எது சொல்லுவீங்க? எது வேணாலும் எனி சாங் போடுங்க டிஜே. விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்களுக்கு, அதனால எரிஞ்சு போயிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல சூப்பரான கேம் விளையாடுறதுக்காக 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட் சோலோவா விளையாட போறீங்க. இதுல 3 பேர் தான் செலக்ட் ஆக போறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் டான்ஸ் ஆட போறீங்க. 3 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போறீங்க. கேம் ரொம்ப சிம்பிளான கேம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஸ்மைலி கலர்ஃபுல் பால்ஸ் 5 நம்பர் நாங்க கொடுப்போம். இந்த ரவுண்டுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம்னா 1, 2, 3 சொன்ன ஓடி ஜம்ப் பண்ணி நின்னுடணும். ஏன்னுட்டு ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கணும். இப்படி தூக்கி போடணும். இந்த பால் கரெக்டா இந்த ரவுண்ட்ல பிட்ச் ஆகி இதுக்குள்ள போகணும். 5 கலர்ஃபுல் பால்ஸ்ல யார் அதிக நம்பர்ஸ் கரெக்டா பாக்கெட் பண்றீங்களோ அதுல 3 பேர் செலக்ட் ஆகி போட போறீங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் விளையாட வரா? ரைட் மேம், 1, 2, 3 சொல்ல போறேன். ஜம்ப் பண்ண போறீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணது? டெய்லியும் ஜம்ப் பண்ணி தெரியும் எனக்கு. ரெடி, பின்னாடி வந்துருங்க. 1, 2, 3. வெரி நைஸ். ரைட், அசால்ட். இந்த 6, 2.
யாரு நினைச்சீங்க 3 என்னங்க அசால்ட்டா 3 பாயிண்ட் எடுத்தீங்க சூப்பர் நல்லா கை தட்டுங்க யோப்பா அடுத்து யார் வராங்க 1 2 3 ஹலோ இது குதிச்சு வந்து நின்னதா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சூப்பர் 1 2 ஃபைனல் சான்ஸ் சூப்பர் 3 பாயிண்ட்ஸ் என்ன எல்லா அசால்ட்டா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்களே கஷ்டமா இருக்குன்னு எடுத்து வச்சேன் சரி பாப் நெக்ஸ்ட் யார் வராங்க ஐயோ நீங்க தான் ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஓகே ஆனா ரவுண்டுக்குள்ள பண்ணலாமா ரவுண்டுக்குள்ள பட்டு போணுமா தேர்ட் சான்ஸ் 1 பாயிண்ட் ஃபோர்த் சான்ஸ் சூப்பர் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்க ஃபைனல் சான்ஸ் மரேபா 3 பாயிண்ட்ஸ் சோ 1 2 3 ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஏன் இங்க பாருங்க இந்த ரவுண்டுக்குள்ள பிட்ச் பண்ணி போடுங்க பாப்பா ஃபோர்த் சான்ஸ் ஓகே 1 பாயிண்ட் சோ யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பாப்போம் 3 வெரி நைஸ் சூப்பர் யாருமே எதிர்பார்க்கல 3 பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் ஏன் என்ன நடந்துச்சு இல்ல குழந்தை காணோம் குழந்தைய காணுமா என்ன ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாம டென்ஷனை கொடுப்பீங்க ஏன் குழந்தை இருக்கா இல்லையாப்பா தூக்கிட்டு வாங்க அந்த குழந்தை யாரும் பாப்பா இன்னைக்கு உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டுட்டு பாருங்க சோ இவங்க தானா நீங்க தேடினவங்க சோ இப்படி ஒரு கியூட்டான கியூட்டிய காணோம்னா அவங்க எப்படி இருந்து கரெக்டா சோ இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த காராச்சையை விட்டுட்டு மைக்க சாப்பிட ஆரம்பிச்சேன் என்ன பேரு ஜெஷு ஜெஷு ஜெஷுன்னு கூப்பிட்ட உடனே தான் கூப்பிட தெரியுதா ரைட் சோ இப்ப ஜெஷு வந்திருக்காங்க இப்ப உங்க மம்மி வந்து டான்ஸ் ஆடி நீ பாத்திருக்கியா இப்ப டான்ஸ் ஆட போறாங்க பாரு சோ ஜெஷு குட்டி இங்க பாரு பாப்பா சூப்பரான சாங் போடுங்க டங் டங் டிக டிக டங் 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 டிக டிக டங் டங் ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள வச்சுக்க என்ன வாழ பழுகாத பாசி போல வச்சுக்க என்ன வாழ பழுகாத பாசி போல டிக டிக டங் டங் டிக டிக டங் டங் சூப்பர் 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 நாங்களே கை தட்டணும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் எல்லாம் கை தட்டணும் தேங்க்யூ மேம் தேங்க்யூ 3 காம்படிஷன் நமக்கு அவைட் பண்ணிக்கலாம் 1 2 and 3 இவ்வளவு நேரம் நீங்க விளையாடுறது முக்கியமே கிடையாது இப்போ நீங்க விளையாட போறதுதான் முக்கியமான செக்மெண்ட் இதுல தான் வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க போது ரன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறீங்க ஓகே ஆனா வந்து நான் ரொம்ப கேட்டேன் ஏன் இப்படி வந்து இவ்வளவு ஈஸியான கேம்லாம் கொடுக்குறீங்க ஏன்னா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டீங்க நீங்க எல்லாம் நிறைய டேலண்ட் உடைய ஆளு எப்படி என்ன அப்படி என்ன பண்றதே தெரியல யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படி நான் சொன்னோன்னே நீங்க குண்டு இப்படி குச்சு இதுக்குள்ள வந்து நின்றோம் ஓகேவா இந்த லைன்குள்ள இருக்கீங்க குச்சு தான் வரணும் ஓடி வந்துலாம் குதிக்கூடாது உள்ள வந்துட்டு இந்த ஸ்டிக்கை இப்படி எடுக்கிறீங்க இந்த எண்டில் ஒரு டேப் இருக்கும் இந்த எல்லோ கலர் டேப் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் பேஸ்ட்டு இப்படி வச்சு நீங்கள் எடுக்கணும் இப்படியே இருக்கணும் இது எடுத்துணும் இப்படி பண்ணணும் திருப்பி இப்படி எடுக்கணும் இப்படி உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து 1 minute கொடுப்போம் 60 seconds டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் பால் சேர்க்கிறீங்களோ அவங்க வினர் அடுத்தவங்க ரன்னர் பேஸ்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற பால் மட்டும்தான் கணக்கு படும் நீங்கள் எடுத்து பின்னாடியே போட்டு கண்ணு இந்த டீ போடுவோம் எல்லாமே பின்னாடி போடுங்க குச்சு தான் போனோம் மாறி போனீங்கன்னா திருப்பி பஸ்லேருந்து வரணும் ஓகே ரெடி சூப்பராக எல்லாம் கைத்தட்டு 3 பேர் அட்டை விளையாட போறீங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் 2 ஜம்பில் வந்துச்சு அம்மா இருங்க ஆத்தாடி என்ன அடிக்க வராங்க எஸ் ஸ்பீட் டைம் ஆயிட்டு இருக்கு நான் வீட்டுக்கு போனோம்
பிடிக்கலாம். பேஸ்கெட்டுக்கு உள்ள இருக்கிறத விட வெளியே தான் நிறைய இருக்கு. ஷார்ட் டைம் முடிய போகுது. Count out shots. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவங்க பேஸ்கெட்டுக்கு பின்னாடி வாங்க. குச்சியை கையில கொடுத்து எல்லாம் அடிக்கிறதா நிக்குதுங்க. சோ இப்ப தெரிஞ்சு போயிடும் யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு. கொண்டாங்க. 2, 4, 6, 8 பாயிண்ட்ஸ். என்ன கூடாது அதுக்குள்ள. 2, 4, 6, 8, 9 பாயிண்ட்ஸ். 2, 4, 6, 7 பாயிண்ட்ஸ். சோ யார் யார் என்ன பாயிண்ட்ஸ்? நீங்க 8 8 9 9 7 7. ஓகே. சோ 9 பாயிண்ட்ஸ்ல இருக்க நீங்க தான் வின்னர். 8 பாயிண்ட்ஸ்ல இருக்க நீங்க ரன்னர். என்னாச்சு? ஏன் ஒன்னாக எடுக்க முடியல. எடுக்கவே முடியல. ராஸ்கல். திட்டுங்க நல்லா. திட்டுங்க திட்டுங்க நல்லா. பரவாயில்ல போனா போனா போயிட்டு போகுது. மேடம் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே எனக்கு கோவம் வந்தாலே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதனால அந்த குச்சியை மன்னிச்சாங்க. ஆனா நாங்க மன்னிக்க மாட்டோம். ஒரு டான்ஸ் ஆட போறீங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக காலையில எழுந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? கோலம் போடுவீங்களா? கோலம் போடுவேன். பல் தேப்பீங்க, குளிப்பீங்க, பாத்திரம் கழுவுவீங்க, அப்புறம் விளக்கேற்றுவீங்க, சமையல் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, அப்புறம் தூங்கிடுவீங்க. நீங்க எல்லாம் கேட்கணும். துணியெல்லாம் துணி துவைச்சிட்டு தூங்கிடுவீங்க. தூங்க மாட்டேன்னா டிவி பார்த்துட்டு டிவி ரைட். இப்ப காலையில எழுந்துச்சு பல் தைக்கிறது இப்ப டிவி பாக்குற வரைக்கும் நம்ம செய்ய போறோம். பாட்டு போட போறாங்க. போடுங்க. சூப்பர். நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. நீங்க வாங்க. ஆமா நீங்க தான். நீங்க வாங்க சொல்றேன். நீங்க தானே ரன்னரு. ரன்னர் பாட்டு போடுங்க பா. ரன்னர் பாட்டு. வேணா விட்டுருங்க, வராது. சூப்பர். நல்லா கைத்தறி கொடுங்க. எஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ யார் இங்கே டான்ஸ் ஆனாலும் சரி, இங்கே வின்னர் மேடம் மாதிரி டான்ஸ் ஆடவே முடியாது. ப்ளீஸ் மேடம். அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல், கோயம்புத்தூர் ஸ்டைல் அது. கொண்ட காதல் எதை நீ உயர்வாக சொல்வாயோ? சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா? சுத்தி வருதுன்னா இப்படி சுத்து, இப்படி சுத்து. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க?
நீங்க 2 பேருமே இடிச்சுக்கிறீங்க. பேர் என்னது உன் பேரு? ஹரிதா. ஹரிதா. விருத்தா ஒண்ணு விழுகாது. நான் கூப்பிடுறேன். இப்போ என்ன கிளாஸ்? 3rd standard. எங்க? ஸ்கூல்ல. சரி போய் தேடு. 3rd ஸ்டாண்டர்டா? சீக்கிரம் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. என்னன்னு பாப்போம். வந்து சூப்பரா எல்லா கேம்லயும் விளையாண்டுட்டு பயங்கரமான ஒரு டான்சிங் கொடுத்த பரிமளா மேடத்துக்கு தான் இன்றைய வின்னருக்கான பரிசு ஜி தமிழ் சார்பாக. ரைட். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து வின்னர்ல இருந்து ரன்னர் ஆயிருக்காங்க. கஸ்தூரி மேடம், உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. பார்த்து ரசிப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது ஹோம் மினிஸ்டர் டீம். நன்றி, வணக்கம்.